குழந்தையே, அப்பன் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயம், இந்த செய்தியைக் கேட்டால் சற்று நீ ஆடித்தான் போவாய். என் பிள்ளையே, உன் அப்பன் இன்று இந்த அடையாளத்தோடு ஒருவரைப் பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உன் கையில் இல்லாமல் இருந்திருக்குமானால் இன்றே நீ சென்ற இடத்தில் உனக்கு புல் முளைத்திருக்கும். அதாவது உன் வாழ்க்கை என்றோ முடிந்திருக்கும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். உன்னை அழிக்கும் சூழ்ச்சி ஒன்று உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் உன் கையில் இருக்கின்ற இந்த விஷயத்தினால் அது உன்னை நெருங்காமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு இருக்கின்ற உண்மையை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். இப்பொழுது இது நடக்குமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இதற்கு மேல் உனக்கு நிரூபிக்க நான் அவருக்கு உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை துணையோடு உனக்கு இருந்த பிரச்சனை என்னவென்று தெரிந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டு இருக்கிறது. உன்னை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பம் அதிகம். எப்படி இதிலிருந்து மீட்டு வரப்போகின்றோம், எப்படி இந்த விஷயத்தை நாம் கடந்து வரப்போகின்றோம் என்று சொல்லி, என் பிள்ளை, நீ பட்ட துன்பம் எல்லாம் எனக்கு தெரியும். இதையெல்லாம் என்னவென்று நான் உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை ஒரு தெளிவு கிடைத்துவிடும். இதனால் நான் நமக்கு இப்படி நடந்ததா என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கொடுத்த விஷயம் எப்படியாவது உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை இந்த சூழ்நிலைகளை கடந்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாவற்றிலும் உனக்கு ஒரு நன்மையை பெறத்திருக்கத்தானே இப்பொழுது இதனை செய்கின்றது. எல்லா நிலையிலும் உனக்கான ஒரு சந்தோஷம் கிடைத்திருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேலாக உனக்கு உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருந்தது. எந்த நிலையிலும் உன்னால் அதிலிருந்து விடுபட முடியவில்லை. ஏதோ ஒன்று உன்னை போட்டு பாடாய் படுத்தி கொண்டே இருந்தது. இனிமேல் நம் இந்த வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிட வேண்டியதுதான் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அப்பொழுதுதான் என் பிள்ளை இந்த விஷயத்தை உன் கையில் எடுத்தாய். அந்த நொடி முதல் நீ பெரிதான பிரச்சனைகள் வரவில்லை என்றாலும் என் குழந்தை ஓரளவிற்கு நிதானத்தோடு இந்த வாழ்க்கை எதிர்கொள்ள தொடங்கிவிட்டாய். வாழ்க்கையில் யதார்த்தம், இந்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க அனுபவமும் உன்னை வாழச் சொல்லியது. அது மட்டுமல்ல, உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அவரின் உண்மையான முகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்காட்டத் தொடங்கினார்கள். உன் குடும்பத்தில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை சமாதானப்படுத்துவதற்கு வந்தவர் போல நாடகமாடியவர் எப்பொழுதும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகள். அப்படியானால் இதில் ஒரு விஷயம் உனக்கு தெளிவடைய வேண்டும். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் நடந்த பிரச்சனைகள் அத்தனையும் இவர்தான் காரணம். உன் துணை மீது எந்த தவறும் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு இடையில் இருந்து மனதை வேதனைப்படுத்தி இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் இருவருக்கும் இடையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கவலைப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிக பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்ததல்லவா? இனிமேல் இந்த சூழ்நிலையை கடக்க வேண்டும். இந்த நிலையை கடந்து நீ வாழ வேண்டும். உன் துணைக்கும் உனக்கும் இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனையை கண்டு ரசித்தவர்கள் இப்பொழுது ரசிப்பதற்கு எதுவும் இல்லை என்று. ஏனென்றால் பிரச்சனை பெரிதாகவில்லையே, இனி என்ன செய்யலாம் என்று இவர்கள் தீராத யோசனை
இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இனி உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் அதிகமாக சிந்தித்து இருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று இவர்கள் தெரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உனக்கான நம்பிக்கை உன் கையில் உன் அப்பன் கொண்டு வந்து தரப்போகின்றேன். இப்படி எல்லாம் எதற்கு செய்ய வேண்டும் என்று நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருந்தால் அதை நினைத்து இவர்கள் மகிழ்ச்சி தானே அடைந்திருக்க வேண்டும். மாறாக எதற்கு பிரிக்க நினைத்தார்கள், எதற்காக துன்பப்பட வைக்க நினைத்தார்கள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. உன்னுடைய துணை குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய துணையை பிரிந்து அல்லது தன்னுடைய துணையை இழந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு உன்னுடைய துணை மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன்னுடைய துணைதான். இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுத்தவர் இவர்தான் என்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கைக்குள் வர தொடங்கினார்களோ அப்பொழுது இருந்து இவர்கள் ஆதரவு அவர்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் குறைந்து விட்டது. இதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எதையாவது செய்து இவர்களை பிரித்துவிட வேண்டும். இவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை அதிகப்படுத்த வேண்டும். எப்படி இவர்களுடைய வாழ்க்கையை சீரழிப்பது என்று இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இருவரிடத்திலும் மனஸ்தாபங்கள் வர செய்யும் பொழுது அந்த மனஸ்தாபத்தை எப்படியாவது பெரிதுபடுத்த வேண்டும், இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இதைத்தான் அவர்கள் நிறைவாக செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் செய்த இந்த விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது என் பிள்ளை நீ சென்று உன் கையில் எடுத்த இந்த விஷயம் உன்னுடைய எண்ணம் வாழச் செய்து கொண்டே இருக்கின்றது. சரி, இவர்கள் கொடுத்தது எல்லாம் போகட்டும். இவர்கள் கொடுத்த துன்பம் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக கொண்டு வந்து சேர்க்க உன்னால் அதனை முயற்சியை நீ இனிமேல் நீ செய்ய போகின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை நீ தெளிவுபடுத்த போகின்றாய். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் என்பதை எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் பொழுது நிச்சயமாக அப்பனுடைய வார்த்தை உன் செவிக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே நேரத்தில் என் குழந்தை, நீ இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இப்பொழுது அதை விட்டுவிடக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இதனை நீ விட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை மீண்டும் இவர்களில் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்துவிடும். உன்னுடைய துணை உன்னிடத்தில் இருந்து நிரந்தரமாகவே இவர்கள் பிரித்து விடுவார்கள். உன்னையும் அழித்து விடுவார்கள் என்பதுதான் இந்த நிலை. இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, அப்படி என்ன விஷயம் உன் கைகளில் இருக்கின்றது? அப்படி எந்த ஒரு பொருள் நீ கைகளில் வைத்திருக்கின்றாய் தெரியுமா என் தங்கமே? அதுதான் இறை நம்பிக்கை. தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். உன் குல தெய்வத்தின் கையெடுத்து வணங்குகின்றாய். எனக்கு உங்கள் நன்றி வேறு யாரும் இந்த வாழ்க்கையில் நிலையில்லை என்று தெய்வமே கதி என்று நீ சரணடைந்து இருக்கின்றாய். இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்று கொள்வாய் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிலிருந்து இந்த வாழ்க்கை அத்தனையும் உனக்கான நன்மையை கொடுக்கும். தெய்வம் என்று இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன சோதனை யாரால் வந்தாலும் அது நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை விட்டு விலகச் சென்றுவிடும். எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததல்லவா? வாழ்க்கை துணை என்கின்ற ஒருவர் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு முன்பாக எந்த அளவிற்கு
சுதந்திரமாக நீ பறந்து திரிந்தாய் என்பதை எப்பொழுதும் மற்றவர்களின் சூழ்ச்சிகள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த நேரமும் தேடி ஓடி கொண்டிருப்பது, சுற்றி வருகின்ற பிரச்சனையை சமாளிப்பது என்று இதிலே உன் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கு இனிமேல் தெய்வத்தின் நம்பிக்கையினால் ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்காது. அப்படியே ஒரு சில கஷ்டங்களை உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றையும் கடந்து ஒரு பிரச்சனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாவற்றையும் கடந்து ஒரு சந்தோஷம் என்றும் உனக்காக மாறும். உன் துணை உனக்கு இடையில் பிரச்சனைகள் மட்டுமே உருவாக துடிக்கின்ற இவர்கள் எப்பொழுதும் உன் அருகில் வருவதற்கு அதிகமாக யோசிக்கின்றார்கள். ஏனென்றால் முன்பு இவர்கள் என்ன சொன்னாலும் அது உன் குடும்பத்தில் மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும். ஆனால் இப்பொழுது எல்லாம் உனக்கு துன்பத்தையும் துணைக்கு தெரிந்து விட்ட பிறகு இவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இங்கு எடுபடவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உன் துணையும் நீயும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே தெய்வத்தின் முன்னால் வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் நீ செய்து விடாதே. நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இனிமேல் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் கைகளில் இருப்பது என்னவென்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இறை நம்பிக்கை, தெய்வத்தின் அன்பு, இது போதும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக எல்லாம் யாராலும் அழித்துவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக வெல்லம் யாராலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட முடியாது. நீ நினைத்த விட உனக்கு மகிழ்ச்சி நிச்சயம். இந்த வாழ்க்கை உன்னை பின்தொடர இந்த அப்பன் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பது அத்தனையும் என்றும் என்றும் உன் நல்வழிப்படுத்தும் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பன் உனக்காக எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவேன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்து விட்டாலே போதும். உன் துணையுடன் இருந்து உனக்கான எல்லாவற்றையும், உனக்கான அத்தனை சந்தேகத்தையும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுத்து உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை ஒரு நாளும் இந்த அப்பன் உன்னிடத்தில் சேர்த்து விட மாட்டேன். உன்னிடத்தில் அவர்களை நெருங்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தைக்கான துணை யார் என்பதை அவர்கள் எந்த ஒரு எண்ணங்களையும் நல்ல விஷயமாக இருந்தால் போதும். அது எந்த ஒரு கெட்ட விஷயமாக யார் ஒருவர் மாற்ற நினைத்தாலும் அதற்கு என் பிள்ளை அவர்களிடத்தில் நீ மாட்டிக்கொள்ளாமல் உன் அப்பன் என்றும் உனக்கு உறுதுணையாக இருந்து காப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் என்றென்றைக்கும் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உன் துணையுடைய மகிழ்ச்சியையும் எல்லாவற்றையும் கொண்டு வந்து உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.